ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட மைண்ட் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கும். வெளியே பார்க்க காமா புக்கு முன்னாடி உட்காந்து இருப்பாங்க, ஆனால் உள்ள பல போராட்டங்கள் ஓடிட்டே இருக்கும். எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வாட்டி போஸ்ட் வாங்கிடுவேன், லைஃபும் செட்டில் ஆகிடும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அதே சமயம் ஒரு வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களேன்னு ஒரு சின்ன பயம் மூளைக்குள்ளே எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். இப்படி பயம் சாதிக்கணும்னு வெறி இருந்தாலும் இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் ஃபோட்டோஸ் இல்லை கல்யாண ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நம்ம மட்டும் இன்னும் இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளே புக்கை திருப்பிக்கிட்டே இருக்கோமேன்னு ஒரு ஐசோலேஷன் ஃபீல் வரும். ஆனால் அதை தாண்டி வர்றது தான் நிஜமான சேலஞ்சு. ஒரு சில நேரங்களில் தோணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக சுற்றுறாங்க, நம்ம இப்படி ஜாலியாக சுற்றுறதுன்னு. அவங்க சுற்றுறத பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க, அவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வெறும் டெம்பரரியான ஹாப்பினஸ் தான். இந்த ஃபீலிங் ரொம்ப நேச்சுரலான ஒன்று தான். இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற இந்த மிஸ்ஸிங் அவுட் ஃபீலிங் தான் நாளைக்கு உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்காங்களேன்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ பண்ணுறது பெர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வாட்டி கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் ஜாலி கேரண்டிங்க. ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் ஒரு பெரிய செக்யூரிட்டி இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியையும் ஜாலியாக வச்சுக்கலாம். ஒன்று யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற ஹாலிடேஸ், அலோவன்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பெக்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற ப்ரைவேட் ஜாப்பில் கூட இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களை ஒரு பெரிய மரியாதையோடு தான் பார்ப்பாங்க. இப்போது படிச்சுட்டே இருக்கும்போதே உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ண சில சின்ன டிப்ஸ் எல்லாம் தான் நான் சொல்ல பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், ரிவார்ட் சிஸ்டம். இன்னைக்கு இந்த பேஜஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த இதை இன்றைக்கி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரிவார்டை நீங்களே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் முடிக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்தது, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பண்ணுற விஷயத்தோட அதாவது அளவு அதோட குவாலிட்டியை குறைச்சிடக்கூடாது. எப்படி அப்படின்னா, 10 மணி நேரம் புக்கு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை நினைக்கிறதுக்கு பதிலாக 5 மணி நேரம் ஃபோக்கஸாக படிச்சுட்டு மற்ற நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட்டு, த ஸ்விட்ச் மைண்ட் செட். அதாவது படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் பற்றி மட்டுமே யோசிங்க, ரிலாக்ஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிக்காதீங்க. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது, 5 மினிட் பவர் ரீசெட். ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்தால் உடனே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இதை பண்ணுங்க. நல்ல ஒரு டீப் பிரீத், கண்ணை மூடி ஒரு 5 தடவை நல்ல மூச்சை உள்ளே இழுத்து விடுங்க. உங்கள் பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகி ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிரும். அடுத்தது, வாட்டர் ஸ்பிளாஷ்ன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வர மாதிரி இருந்தாலோ இல்லை படிக்கிறதுக்கு டல்லாக இருந்தாலோ முகத்தை உடனே எந்திரிச்சு போய் நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் கழுவுங்க. இதை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் நர்வஸ் சிஸ்டமை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரிஸ்க் ஆயிடுவீங்க. அடுத்தது, உங்கள் பாடியை மூவ் யுவர் பாடின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே இடத்துல உட்காந்து இருந்தால் மைண்டு டல்லாயிரும், தூக்கம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு வீட்டுக்குள்ளே இல்லை மொட்டை மாடியில் கொஞ்சம் இது மாதிரி உங்களுக்குலாம் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நடந்துட்டு உட்காந்து படிங்க. ஏன்னா உங்கள் கை காலில் ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறப்ப உடம்புல பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் போகிறனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும், நீங்கள் டயர்டும் ஆக மாட்டீங்க. அடுத்தது, சேஞ்ச் த என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிக்கிற ரூமை ரெகுலராக ஒரே இடத்துலையே உட்காந்து படிக்காமல் ஒவ்வொரு இடமா சேஞ்ச் பண்ணி படித்து பாருங்கள். ஒரு நாள் ஹாலில் படிங்க, ஒரு நாள் பெட்ரூமில், ஒரு நாள் வராண்டாவில், ஒரு நாள் மாடியில். இந்த மாதிரி உங்கள் ஸ்பேஸை மாற்றி படிங்க.
முக்கியமான விஷயம், நீங்க படிக்கிற இடம் நல்ல காத்தோ, நல்ல வெளிச்சமா இருக்கிற இடமா இருக்கணும். இந்த மாரி பிளேஸ் இருந்தா மட்டும் தான் மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு சாங் கேட்கலாம், இல்ல ஏதாவது மூவி பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, உடனே நீங்க மூவியோ, ஒரு சாங்கோ டவுன்லோட் பண்ணி பார்க்காம, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இருக்கும். அந்த மாரி மியூசிக்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்டு பாருங்க. ரொம்பவே சைலண்ட்டா, ஹாப்பியா மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா, யூடியூப்ல ஃபன்னியான நெறைய பாட்காஸ்ட் சேனல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு அதில புடிச்ச ஏதாவது ஒரு இல்ல ஜாலியான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இருக்கும். அந்த மாரி விஷயங்கள கேட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், சோஷியல் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எங்க பார்ப்போம்? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதுதான். இதில பார்க்கறனாலேயே நமக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஸ்டடி டைம்ல சோஷியல் மீடியாவ ஆப் லாக் பண்ணி வைங்க. ஆப்ப பார்க்காம இருந்தீங்கனாலே, நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோங்கிற ஃபீலிங் வரவே வராது. எப்பவுமே நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா புக்கையும் மூடி வச்சுருங்க. நல்லா தூங்குனீங்கனாலே அடுத்த நாள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நான் ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸு. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வேறு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஓகே. அப்படி நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஆமாங்கிற பதிலை சொல்லிடுங்க. தேங்க்யூ.